அரசு ஊழியர்கள் அரசு பணியில் இருக்கும் பொழுது மரணம் அடைந்து விட்டால் அவர்களுடைய வாரிசுகளுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும். அது மாதிரி 1996 இருந்து 2001 இடைப்பெற்ற திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசுடைய தந்தை தங்கபாண்டியன் அவர்கள் 97ஆம் ஆண்டு மரணம் அடைகிறார். அப்படி மரணம் அடையும் போது வாரிசு அடிப்படையில் திமுகவால் அருப்புக்கோட்டை நடைபெற்ற இடைத்தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று அரசியலுக்குள் வாரிசு அடிப்படையில் உள்ள அரசியலுக்குள் என்ட்ரியான இந்த தங்கம் தென்னரசு சுமார் 4 முறை திருச்சுழி தொகுதியில் வெற்றி பெற்று 20 வருடங்களுக்கு மேலாக அந்த திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை அமைச்சராக இருந்து அந்த தொகுதியை சீரழித்து அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் துளி அளவும் செய்து கொடுக்காமல் சுமார் 60 வருடம் பின்தங்கிய தொகுதியாக அந்த தொகுதியை தள்ளி சாதனை படைத்து அந்த தொகுதியை சீரழித்து அந்த தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு அன்றாட வாழ்வாதாரத்துக்கு பெரும் கஷ்டத்தில் தள்ளிய இந்த தங்கம் தென்னரசு அவர்கள் திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தை சட்டசபையில் பேசியதுதான் மிகப்பெரிய கேலி கூத்தாக இருக்கிறது. அதை யோக்கியன் வாரான் சொம்பெடுத்து உள்ள வைக்கின்ற மாதிரியா இவர் வெள்ளையும் சொல்லையுமா ஆளு சிகப்பா இருக்கிறாரு, கொஞ்சம் கண்ணியமா பேசுகிறாரு அப்படின்றனால இவரை யோக்கியன் என்று மட்டும் நினைச்சுறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பின்தங்கிய தொகுதி எதுன்னு பட்டியலிட்டோம்னா அதுல முதலிடத்தில் இருக்கக்கூடியதான் திருச்சுழி தொகுதி. தற்போது இவர் சொல்றாரு இல்லையா, லாட்டரி சம்பந்தமே இல்லாம பேசுறாரு, லாட்டரி மறுமனுக்காக எதற்காக புதிய ஏர்போர்ட். இந்த மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தினர், அதாவது மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தினரை பேசுவதற்கு இந்த தங்கம் தென்னரசிற்கு எந்த தார்மீக அடிப்படை தகுதியே கிடையாது. ஒரு தகுதியற்ற நபர் தான் அந்த தங்கம் தென்னரசு. 2006 இருந்து 2011 வரையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு அவருடைய சொந்த தொகுதியில இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கல. இன்னைக்கு வரை அவருடைய சொந்த தொகுதியில இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு எந்த ஒரு தரமும் உயர்த்தப்படல. ஆனால் இங்க மார்ட்டின் குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனையோ பள்ளிகளுக்கு தங்களுடைய சொந்த பணத்தில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் பள்ளிகளுக்கு தேவையான மேசைகள் வாங்கி கொடுக்கவும் கழிப்பட வசதிகள் செய்து கொடுக்கவும் தங்கள் சொந்த பணத்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளை தரம் உயர்த்தி வரக்கூடிய இந்த மார்ட்டின் குடும்பத்தினரை பத்தி தன்னுடைய சொந்த தொகுதியில 20 வருடங்களுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை அமைச்சராகவும் அதில் 1 முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு தன்னுடைய சொந்த தொகுதியில் உள்ள அரசு பள்ளியவே சீரழித்த இந்த தங்கம் தென்னரசு சட்டசபையில் மார்ட்டின் குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை தகுதி இருக்கா? திருச்சுழி தொகுதியில பாத்தீங்கன்னா முழுக்க இந்த தொகுதி விவசாயம் சார்ந்த தொகுதி. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய இந்த ஓட்ட கம்மாயின்னு சொல்லு ஒரு 29 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கம்மாயை முறையாக பராமரிக்காம அந்த கம்மாயோட மடை மிகப்பெரிய அளவுல சேதமடைஞ்சு இன்னைக்கு அந்த கம்மாயை வறண்டு போய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சீமக்கருவில அங்க ஆக்கிரமிச்சு கொண்டு அந்த கம்மாய் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அழிஞ்சிருக்கு. இதுதான் திருச்சுழி தொகுதியில திரு தங்கம் தென்னரசு செய்த சாதனையா? நிலையூர் கம்பிக்குடி கால்வாய், அந்த மக்களோட திருச்சுழி தொகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை நிலையூர் கம்பிக்குடி கால்வாயை கொண்டு வரணும், முறையாக அமல்படுத்தணும். அப்பதான் இங்க உள்ள விவசாய நலம் செழிக்கும், குடிநீர் பற்றாக்குறை குறையும். ஆனா 20 வருடங்களுக்காக அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு செய்து கொடுத்தாரா? அந்த மக்களை தண்ணீருக்கு கையேந்த விட்டுட்டு விவசாய பூமியை அழிச்சிட்டு இன்னைக்கு இதே மார்ட்டின் குடும்பத்தை பேசுகிறாரே இந்த தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு எண்ணற்ற ஏரிகளை எண்ணற்ற ஆறுகளை தங்களுடைய சொந்த பணத்தில் எத்தனை ஆறுகளை தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள் திரு மார்ட்டின் குடும்பம் அவர்கள் என்பது தங்கம் தென்னரசு அவர்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இந்த திருச்சுழி தொகுதியில திரு தங்கம் தென்னரசு சட்டமன்ற உறுப்பினராக இதற்கு முன்பு அமைச்சராக இருந்த இந்த திருச்சுழி தொகுதியில அந்த தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதியான இந்த கால்வாய் வசதியா இருக்கட்டும், கம்மாயை தூர்வார வேண்டிய வசதியாக இருக்கட்டும், நிச்சயமாக திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தினர் கவனத்திற்கு கொண்டு சென்றால் நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவார்கள். 20 வருஷமாக தங்கம் தென்னரசு செய்ய முடியாததை திரு மார்ட்டின் குடும்பம் அவர்கள் தங்கள் சொந்த பணத்தை போட்டு திருச்சுழி தொகுதி மேம்பாட்டுக்காக செய்து கொடுப்பார்கள். சீரழித்த தொகுதியை சீரழித்த தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையில ஒரு கேள்வி எழுப்பினால், திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தை நீங்க பேசுறீங்களே, நீங்க 20 வருஷமா திருச்சுழி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக வெறும் 3 மாதம் தான்
திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரியில் உள்ள காமராஜர் நகர் தொகுதியில வெறும் 3 மாதம் தான் இருக்கு சட்டசபை உறுப்பினராகி. அங்க போய் பாருங்க அந்த தொகுதியில என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கிறாரு அந்த மக்களுக்கு. உங்க தொகுதியும் போய் பாருங்க, திருச்சுழி தொகுதியும் பாருங்க. 20 வருஷத்துல நீங்க ஒண்ணும் கலட்டல. அங்க 3 மாதத்துல அந்த தொகுதி மக்கள் கொண்டாடக்கூடிய வகையில திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தில், அதாவது அரசு பணத்தில் வர்றது போக தங்களுடைய சொந்த பணத்தில் அடிப்படை வசதிகளை அந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கால்வாய்களை தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? 2006 இருந்து 2011 வரை பள்ளி கல்வித்துறையா இருந்த இந்த தங்கம் தென்னரசு அவர்கள் அவருடைய சொந்த தொகுதிக்கு எந்த ஒரு பள்ளி கல்வி சார்ந்த அடிப்படை வசதியை செய்து தரல. ஓகே, தொழில் வசதியில் மிகவும் பின்தங்கியுள்ள இந்த திருச்சுழி தொகுதியில கடந்த திமுக ஆட்சியில் 2021 இருந்து 26 வரை தொழில்துறை அமைச்சராகவும், அதாவது முதல்ல 2-3 வருஷம் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். ஏதாவது ஒரு அந்த திருச்சுழி தொகுதிக்கு தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு ஏதாவது முயற்சித்தாரா? அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு தான் ஏதாவது முயற்சித்தாரா? எதுவுமே செய்யல. ஆனால் இன்னும் பல ஆயிரம் மக்களுக்கு வேலை வழங்கி கொண்டிருக்கிற, பல நிறுவனங்களை வைத்து வேலை வழங்கி கொண்டிருக்க, பல மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற திரு மார்டின் அவர்கள் குடும்பத்தை பற்றி சட்டசபையில் பேசுகிறார். நான் கூசவில்லையா? உங்களுக்கு திரு மார்டின் அவர்கள் குடும்பத்தை பேசுவதற்கு தகுதி இருக்கா இந்த இவருக்கு, தங்கம் தென்னரசு அவர்களுக்கு? அது மட்டுமல்லாமல் நிதியமைச்சர், எவ்வளவு பெரிய போஸ்டிங்! முதல்வருக்கு அடுத்தபடியான நிதியமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், இப்படி பல இலக்காக்களை வைத்து கொண்டு வாக்களிக்க, அதாவது எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் திருச்சுழி தொகுதிக்கு வந்து இந்த தங்கம் தென்னரசு தேர்தல் முடிந்து வந்து சென்னையில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, அதாவது உங்களை வாக்களிச்ச மக்கள் திருச்சுழி தொகுதியில வந்து அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க, நீங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. 20 வருடமாக நீங்க வந்து சென்னையில உட்காந்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இந்த தொகுதிக்கு அடிப்படை வசதி, அதாவது குடிநீர் பற்றாக்குறையில அந்த மக்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை விவசாய நிலம் தெரியுமா அழிஞ்சிருக்கு, கம்மாய சரியா தூர்வாராதனால. இன்னைக்கு உங்க தொகுதி பிரச்சனை, அதாவது அந்த சட்டசபையில வந்து மைக்க பிடிச்சு பேசுறது கூட தகுதி இல்லாத நபர் தான் அந்த தங்கம் தென்னரசு அவர்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, 20 வருடம் ஆம கூட தான் எத்தனையோ வருஷம் உயிர் வாழுதுன்னு சொல்றாங்க. 20 வருடம் நீங்க வந்து திருச்சுழி தொகுதியில சட்டசபை உறுப்பினரா இருந்திருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினரா இருந்து 20 வருடங்களுக்கு 4 முறை அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களாலதான் இன்னைக்கு சொகுசு வாழ்க்கை. உங்களுக்கு இவ்வளவு கோடி சம்பாரிச்சீங்கல்ல, நீங்க மார்டின் அவர்கள் குடும்பத்தை வந்து நீங்க கேள்வி கேட்குறீங்களா? அந்த மக்கள் வந்து, அந்த குடும்பம் வந்து நியாயப்படி அந்த அம்மா லீமா ரோஸ் அம்மா வந்து வெளியே பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க வந்து சட்டத்துக்கு விரும்பாக எந்த தொழிலும் செய்யவில்லை, அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி, அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி கட்டி, முறையாக ஒரு தொழிலை நடத்தி, முறையாக சட்டப்படி நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தொகுதி இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னா, இவ்வளவு மார்டின் அவர்கள் குடும்பத்துல இத்தனை கோடி 1000 சொத்துகள் இருக்குன்னா எல்லாமே சட்டப்படி சம்பாதிச்ச பணம். இன்னைக்கு இவர் பினாமி பேர்ல தங்கம் தென்னரசு அவர்கள் கோடிக்கணக்குல சொத்து வாங்கி போட்டிருக்கீங்கல்ல, இதுக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டுறீங்களா? வரிதான் கட்டுறீங்களா? அந்த தொகுதி மக்கள் வாக்களிச்சு உங்களை சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை அமைச்சராக அமர வச்சார்களே, அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க அடிப்படை வசதி ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? காரியாபட்டி பேருந்து டிப்போ, நீங்களாம் வெக்கம் இல்லையா? நீங்களா அந்த இதுக்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறீங்க. இன்னைக்கு வரையுங்க எத்தனையோ வருஷமா வாடகை டிப்போல இருக்கு. அந்த பேருந்து ஓட்டுநர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த காரியாபட்டிக்கு உங்க தொகுதியில ஒரு பேருந்து டிப்போ உங்களால கொண்டு வர முடியுதா? வாடகைக்கு இயங்கிட்டு இருக்கு. அங்க இருந்து ஒரு பேருந்து வந்து பெட்ரோல் போடணுமா, வேற என்ன பக்கத்துல இருக்கிற மதுரை டிப்போவுக்கோ அங்கிட்டு இருக்கிற விருதுநகர் டிப்போவுக்கோ போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த திருச்சுழி தொகுதியில ஆரம்ப சுகாதாரத்துறை, அதாவது இன்னைக்கு மக்களுக்கு வந்து அடிப்படை வசதி என்ன? கல்வி, மருத்துவம், குடிநீர். இதுல வந்து குடிநீரும் நீங்க சரியா பண்ணி கொடுக்கல, கல்வி வந்து சுத்தம். ஏன்னா ஆரம்ப சுகாதாரத்துறை அந்த தொகுதியில உங்களுடைய அமைச்சர் தொகுதி, நீங்க முன்னாள் அமைச்சரா இருந்தீங்க, அந்த தொகுதி மக்கள் அடிப்படை வசதியான மருத்துவம், அந்த ஆரம்ப சுகாதாரத்துறையை வந்து மேம்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி செய்தீர்களா? எந்த ஒரு அடிப்படை வசதியுமே அந்த திருச்சுழி தொகுதி மக்களை செய்து கொடுக்காமல் சுமார் 20 வருடங்களாக சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் சொத்து சேர்ப்பதற்காக, ஏன்னா இந்த சமுதாயத்தை, இது பின்னாடி பாத்தீங்கன்னா இவருக்கு பின்னால வந்து அந்த சமுதாயம்ன்றது வந்து, நான் முக்குளத்தூர் சமுதாய மக்களை ஏமாற்றி, ஆனா அந்த சமுதாய மக்கள் நீங்க ஏதாவது பண்ணீங்களா? திருச்சுழி தொகுதியில
பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாய மக்களை வந்து உங்களுடைய நீங்க அடையாளப்படுத்திக்கிட்டு அந்த சமுதாய மக்கள் மத்தியில தன்னை முக்குளத்தூர் சமுதாய நபராக அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த மக்களும் சமுதாயத்தின் பற்றின் காரணமாக உங்களை வந்து தொடர்ந்து வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்காரு. ஆனா அந்த சமுதாயம் என்கின்ற போர்வையில அந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றி இன்னும் அந்த மக்களை வந்து விறகு வெட்ட விட்டுக்கிட்டு இன்னும் விவசாயத்துக்கு போதிய தண்ணீர் இல்லாம சீமக்கருவேல மரங்களை வெட்டி அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள். உங்களுக்கு வாக்களித்து சமுதாய பற்றுடன், நானும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான், ஆனா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கீங்க நான் கேட்கிறேன். நான் வந்து வேற சமுதாயம், நான் முக்குளத்தூர். ஆனா முழுக்க உங்களை அங்க நீங்க வெற்றி பெறதுக்கு காரணம் நீங்க முக்குளத்தூர் சமுதாயம் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அங்க பெரும்பான்மை இருக்கிற முக்குளத்தூர் சமுதாய மக்கள் நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக தான் போட்டு வாக்களிக்கிறாங்க. ஆனா அந்த சமுதாய மக்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க, அந்த தொகுதி மக்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க, உங்களை நம்பி வாக்களிச்ச மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்னைக்காவது எலெக்ஷன் தேர்தல் இல்லாத நேரங்களில் அந்த மக்களை ஒரு மரியாதை ஏதாவது ஒரு குறைகளை கேட்டிருக்கீங்களா நீங்க? அந்த வகையில் மார்ட்டின் குடும்பத்தை பற்றி தங்கம் தென்னரசு அவர்கள் பேசுவதற்கு துளி அளவுக்கும் தகுதி இல்லை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.